பேடு வைக்கிறதுலேருந்து சட்டி கட்டுறதுலேருந்து அது எல்லாமே இவர் தான். என்னால் ஒரே வேலை கூட செய்ய முடியும். இன்னும் பீ மூத்தத்தை வாரி கொட்டு நிறுத்திருப்பாரா கால் தரம் என் வீட்டாண்டே வராது, எங்கள் ஏரியா பக்கம் வராது, எங்களுக்கு பங்காளிக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தாது அப்படின்னாரு. நான் தான் வேணாம் போவேணா. எத்தனையோ பேர் பாட்டு பற்றி செய்கிறாங்க, அவங்க அனைவரும் நான் இருக்கலாம் கவலைப்படாத அப்படின்னா. பாத்ரூம்லேருந்து ஒன்றுக்குள்ள இருந்து எல்லாமே அவர் தான் செய்வார். ஆனால் சத்தியமாக எனக்கு ரெண்டாவது எனக்கு அப்போ நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னெல்லாம் பண்றாரு உங்களுக்கு? தினமும் காலையில எந்திரிச்சிலேருந்து ராத்திரி தூங்குற வர உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்றாரு? துணி மாத்துறதுல இருந்தோ ட்ரெஸ் போடுறதுல இருந்தோ இது எனக்கு மனசு கஷ்டம் ஆகக்கூடாதுன்ட்டு என்னை வளைச்சு வந்து கூட கொஞ்சம் நான் அப்படி கூட திட்டுவேன். நீ இன்னும் சரியில்லாத பொண்ணாட்டி கட்டும் போதே உனக்கு இப்படி இன்னும் நல்லா இருக்கிற பொண்ணு கட்டியிருந்தனா இன்னும் தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருப்பியான். எனக்கு அவெல்லாம் தேவையில்லை, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு திருப்பி நான் அமைதியாக இருந்தால் கூட என்கிட்ட வந்து உட்காந்து நீ அப்படி உட்காராதுமா நல்லா சரி, ஏன் அப்படி கஷ்டப்படுற, நான் இருக்கிற, நீ யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிறேன், கஷ்டப்படாத, அழுவாத, அவங்க அது சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாத, நான் யாருக்காகவும் நான் உன்னை கல்யாணம் பண்ணல, என்னை நம்பி தானே நீ கல்யாணம் பண்ண, நீ ஏன் அவங்களாம் நினச்சி கஷ்டப்படுற, நம்ம பையன் எனக்கு அவனை பார்த்து இது பண்ணி மனசு தேத்து அப்படின்வாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானாக மனசு தேத்திக்கிறேன். இதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு நினச்சி நானாக மனசு தேத்திக்கிறேன். காலை ஊனமாக்குறேன், அந்த பொண்ணை கட்டின்னு வந்து நீ என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையில்ல, அவளை விட்டுட்டு வா, நான் வேறு பொண்ணு ஒன்று கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் அவள் தான் வேணும் எனக்கு முக்கியம்ன்ட்டு அவர் என்ன நம்பி வந்தார். சுத்தமாக அந்த கை இந்த கால் வரத்தால இன்னும் ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ரேங்க் கால் வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்கள் நம்பர் வந்து 72, எங்கள் நம்பர் வந்து 71, ஒரு நம்பர் தான் டிஃப்ரெண்ட். வாங்கின என்பது நான் வந்து பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு இருந்தேன், ஐடிஐ படிச்சிருந்தேன். மாற்றி போட்டதால் அவங்களுக்கு போயிடுச்சு. இதுமாதிரி எங்கள் வீட்டு நம்பர் ஏன் வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மாட்ட கொடுங்க சொல்லி கேட்டபோது இல்லை என்னுடைய நம்பர் இது அப்படின்னாங்க. அப்படிங்களா, சரி மாற்றி பண்ணிடும் போது சொல்லிட்டு அப்படியே நான் கொஞ்ச நாள் பேசுவேன், மறுபடியும் சரி ஃப்ரெண்டாக பேசி பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க நான் ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னாங்க, நானும் ஒரு ஹேண்டிகேப் தான் அப்படின்னாங்க. சரிங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கொஞ்சமாக நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். சரி நம்மள மாதிரி இருக்காங்க, நம்மளுக்கும் ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். எத்தனை வருஷம் காதல் அது? இது வந்து ஒரு 6 வருஷமாக நான் லவ் பண்ணியிருந்தேன் அவங்கள ஃபோன்லேயே. ஆமாம், ஃபோன்லேயே. நான் அவர் பார்த்ததே ஒரே வாரம் தான். அந்த நாத்திகம் வந்து பார்த்துட்டு போனார். அம்மா வர வச்சேன், அக்கா வர வச்சேன், தம்பி வர வச்சேன். நீங்கள் சொன்னா நான் ஏற்றுக்கிறோமான்னா அவங்க சரி இப்போதைக்கு நீ எதுவுமே போட தேவையில்ல, பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு இவர் பேசினார். சரின்ட்டு இட்டுன்னு போனோம். கோயில் இட்டுன்னு போய் அக்கா எல்லாம் மாலைலாம் வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. எங்களுக்கு கரெக்டாக 1 மணிக்கு தான் கல்யாணம் வந்து 1 மணிக்கு ஆகும்போது பின்னாடி இட்டுன்னு போய் இவரை நீ இவரை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என் அக்கா கேட்டான். அதுக்கு நான் என்ன சொன்னேன், அவளை நம்பி நான் வரல, உன்னை நம்பி நான் வந்தேன், நீ கட்டுறியா இல்லையா நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தா நான் வா அப்படின்ட்டு இட்டுன்னு போய் அப்படியே தாலி கட்டிட்டு வந்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை அவருக்கு. ஏன்னா அவர் ஹைட்டு பார்த்து தான் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சா நீயே ஒரு அரைகுறை குள்ளமாக இருக்க அப்படின்னு அந்த 200 கொடுக்கறதுக்கு கெஞ்சுவேன். நான் ஒரு 200 சேர்த்து ஒரு 100 சேர்த்து 300 கொடுங்கண்ணா அப்படின்னா அவன்னா வேலை செய்கிறாம்மா, அவனுக்கு போதும் 200 அப்படின்வாங்க. இல்லைண்ணா உங்கள் தம்பியை நினச்சி கூட ஒரு 100 கொடுண்ணா போதும், எங்களை நினைக்க என் பிள்ளைக்காக கொடுங்கண்ணா அப்படின்னு கூட கெஞ்சி பார்த்துட்டேன். இப்போ 15 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தாரு. அந்த 15 நாள்லேயே சைடில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அவனை வேலை விட்டு நிறுத்திடுங்க, அவன் காசு அதிகமாக கேட்குறான் அப்படின்ட்டாங்க. இப்போ வீட்டில் தான் இருக்கிறாரு.